ஹலோ வணக்கம். இது என்னென்னு சொன்னால் அன்னாசிப்பழத்தோட உப்பு தூள் போட்டது. இதுதான் எங்களோட சண்டே சீரீஸ். இன்றைக்கு வந்து தமஸ் ஸ்கூல்ன்றபடியாக பெருசாக ஒரு ஸ்பெஷலும் இல்லை. ஸோ தமஸ் ஸ்கூலில் வந்து தான் சாப்பாடு ஏதாவது பார்க்கணும். அதால் இது வந்து ஆன் த வே டு தமஸ் ஸ்கூல் கறக்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது வந்து வித்தவுட் உப்புத்தூள். எங்களோட குருவியை சின்ன கூட்டுக்கு மாற்றி அவருக்கு அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் சாப்பாடு கிட்ஸ் கொண்டு வந்து பான் போட்டவர். ஸோ அவர் வந்து அந்த தடியில் ஜம்ப் பண்ணி இருப்பார், பேருந்து திருப்பி ஜம்ப் பண்ணி கீழே வருவார் இருக்கிறார். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ரெக்கவர் ஆகிறாருண்டு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் மீலில் தமஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாப்பாடுக்கு ஏதாவது பார்ப்போம் தான் இருந்தாங்க. பட் எதிர்பாருங்கள் இந்த மாதிரி எங்களோட தமஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட விட்டு வந்தவ. அப்போ வந்ததால் நாங்கள் வந்து இன்றைக்கி சேர்ந்து பீட்சா செய்து சாப்பிடுவோம். இங்கே வந்து அது பிஸரேத்துன்னு சொல்கிறது, அதை செய்து சாப்பிடுவோம்னு இருந்தாங்க. கிட்ஸ் வந்து எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடினவ. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிட்சாக்கு எல்லாம் ரெடி பண்ணினாங்க. பிட்சா சோஸுக்கு வந்து தக்காளி பழம், செத்தல் மிளகாய், உள்ளி, வெங்காயம் எல்லாம் அவிய போட்டுட்டு அதை வந்து அடித்து எடுத்து இந்த எண்ணெய் போட்டு தாளித்து கொஞ்சம் கெட்சப், பேசில் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணினான். கொஞ்சம் மாவு வந்து கடையில் வேண்டினாங்க. மற்ற மாவு வந்து நான் ஈஸ்ட் போடாமல் செஞ்சேன்னா எனக்கு ஈஸ்ட் ஒத்து வராதுண்டு. மற்றது அந்த கெபாப் சாப்பிட்ற இதுகம் வேணாங்க, அதுலேயும் பீட்சா செய்து சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஸோ இன்றைய நாள் வந்து சண்டே எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. எங்களோட ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்குமென்று உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கு ஃபுல்லாகவே சர்ப்ரைஸாக தான் இருந்தது எங்களுக்கு. பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினவ. எங்களோட ஞாயிற்றுக்கிழமை சீரீஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.